முதலாவது பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதல்களோடு கூட வாழ்த்துதல். நம்மளோட மைண்ட் எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. சகோதர சகோதரிகளாக வாரத்தில் ஒரு நாள் தான் கூடுறோம். ஸோ அந்த ஒரு நாள்லேயும் நம்ம ஒருத்தர் பார்க்குறதுல சந்தோஷம், தேவன் பார்க்க வாய்ப்பு செஞ்சுருக்காருன்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். ஸோ அந்த சந்தோஷத்தோடு இருக்கிறீங்கன்ற சந்தோஷத்தோடு என்ன பண்ணலாம்னா பாடத்துக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இந்த நாள் என்ன நடத்தணுமா? போன வாரம் என்ன நடத்தணும்? கரெக்டு சார். நான் சரியாக கவனிக்கல. ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற இது வைப்போம். போன வாரம் என்ன பார்த்தீங்க? ராஜ்யம் அப்படின்ற பாடம். சரி, ஓகே. நம்ம கடைசியாக பார்த்தது ஓகே. அப்போ அங்கேயுமே வினோதம்னு எடுத்திருக்கேன் நான். சரி, ஓகே. இப்போ தான் எனக்கு சரி, ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கேட்ட பாடங்களின்படி 1% நம்ம வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்துகிறோமான்னு சொல்லி சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா அந்த பாடங்கள் நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படாது. சொன்னால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ராஜ்யமும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம புதிய சிருஷ்டிக்கான நூதன சோதனைகள், வினோத சோதனைகள் பார்த்ததும் சரி, அந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது நம்ம எப்படி அதை டீல் பண்ணோம் அப்படின்ற அந்த பாடத்தில் பார்த்துருப்போம்ல. அதன்படி நம்ம வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்துகிறோமான்னு சொல்லி இன்னி வரைக்கும் படுத்தலைனாலும் வரும் நாட்களில் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா முயற்சி செய்யுங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் அத்தியாவசியப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குற பாடத்தோட தலைப்புமே வினோதமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத காரியங்கள். இது நான் தமிழில் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரில, அதனால தான் வினோத காரியங்கள்னே வச்சிட்டோம். அப்புறம் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது போன இதுலேயுமே என்னன்னா புதிய சிருஷ்டிக்கான வினோத சோதனைகள்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சோதனைகள் பற்றிலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு பெக்யூலியரான அப்படி சொல்ல ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இது என்ன ஒரு வினோதமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும்ல. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் என்ன எனக்கு மட்டும் வினோதமாக இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடத்தை பார்ப்போம். ஸோ ஆதார வசனம் வாசிச்சிருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இப்போ இதை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு. இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதாவது எப்படி அவருடைய எண்ணம் நமக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் இந்த வசனத்தில் குறிப்பிட்றாரு. மறுபடியும் ஒரு வாசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த வசனம் நான் ஏன் 2 டைம் வாசிக்க சொன்னேன்னா அதோட தாற்பயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா யெகோவா தேவன் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபினிட்டின்னா என்ன? முடிவில்லாது. ஆனால் முடிவில்லாததுன்னு நீங்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பீங்கன்னா இதுக்கு மேலே முடிவில்லைன்னு தானே யோசிப்போம். ஃப்யூச்சர் தான் யோசிப்போம். அவருக்கு முடிவே இல்லை. இந்த அண்ட சராசரத்திலேயே தொடக்கமே இல்லாத ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவன் தான். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் என்ன ஆகல இல்லை. இன்ஃபினிட்டிக்கு பேக்வேர்டும் சரி ஃபார்வர்டும் சரி போனீங்கன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான் இருப்பார். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் நான் எப்போ பிறந்தேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு ஞானம் இருக்குது நான் எப்போ பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா எப்போ பிறந்தாலும் ஞானம் இருக்குமா? என் தாத்தா பாட்டி ஞானம் இருக்கும். அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரி படித்தோம், அப்படியே இந்தியா எப்படி வந்துச்சு அப்படின்ற ஞானம் இருக்கும். அப்படியே நம்ம போன இஸ்ரேல் தேசத்தை பற்றி நமக்கு ஞானம் இருக்கும். தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு தெரியுது. ஸோ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் முதலாவது போனால் எங்கே யார் வரா? ஃபஸ்ட்டு ஆதாம் வராரா? ஆதாம் பற்றி நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஆதாமுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவா? லூசிஃபர். ஓகே, அதான் தூதர்கள் படைக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தேவன் படைக்கப்பட்டாரா? தவறு. அதுதான் நான் சொல்கிறேன், அவருக்கு தொடக்கமே கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது லோகோஸ் அப்படின்ற நிலைமையில் இருந்தார்ல. அந்த கேள்வி நீங்கள் பார்ப்போம். லோகோஸ் அப்படின்னு இருந்தார், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை
பார்க்குறோம்ல, உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? தேவன் தான். அதுக்கு முன்னாடி தெரியல. உங்கள் ஞானத்துக்கு எட்டுதா? நமக்கு எட்டாது. கரெக்டுங்களா? ஸோ அவருடைய காரியம் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்றது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு புரியாது. ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸும் சரி, அவரோட சிந்தனையும் சரி, நம்மளோட சிந்தனைக்கு என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது அந்த ஒரு கோணத்தில் தான் இந்த பாடம் போகும். இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் இப்போயே நான் சொல்லிடுறேன். என்னென்னா, எந்தெந்த விஷயங்களை நம்ம ஒரு பார்வையில் பார்ப்போம், தேவன் அதை வேற ஒரு பார்வையில் பார்த்து நமக்கு இறுதியாக ப்ரூவ் பண்ணுவார், நம்ம பார்த்த பார்வை தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாடத்தை பார்ப்போம். இல்லை வேதத்தின் அடிப்படையில் எடுத்துக்காட்டுகள் எக்ஸாம்பிள்ஸும் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஐசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் குறைந்த மலையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஸோ இங்கே பார்க்குறோம், யார் இதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வாங்க வழக்காடலாம் வாருங்கள்னா இது நீங்கள் எப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னா, வாங்க தர்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்கும். லெட்ஸ் ரீசன் டுகெதர். அதாவது என்னன்னு உங்களுக்கு புரியலையோ, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அதை புரிய வைக்கிறேன். வாங்க 2 பேரும் என்ன பண்ணலாம், பேசி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சராசர படைத்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அறிவுலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவனை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பாடம் என்ன பண்ணால் போகும். ஸோ இதனால தான் பவுல் சொல்கிறாரு, கொலோசியர் 2:16. இங்கேயே வாசிங்க. கொலோசியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கா? இல்லை போல இருக்கு. அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இதில் போடுறது எதுக்குன்னா ஒரு ஈஸியாக புரியுன்றதுக்காக. நம்ம ஃபோக்கஸ்லாம் வசனத்தில் இருக்கணும். இந்த படத்துலையோ இந்த பிக்சர்ஸ்லையோ என்ன பண்ணாதீங்கன்னா ஃபோக்கஸ் வைக்காதீங்க. மெயினாக நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா வசனத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ் வைங்க. ஸோ இங்கே பார்க்குற வசனத்தின்படி நம்மளால் அறிய முடியாது. ஆனால் அது யாரால் மட்டும்தான் முடியும்னா, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அறிய முடியும். ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வினோதமான காரியங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இதில் நிறைய வினோத காரியங்கள் தேவன் பண்ணியிருக்க வினோதமான காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு கேள்வி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எல்லோரும் பூமியில் இருக்கோன்றாதீங்க. எந்த ஊர் ஏதாவது சொல்லுங்கள். திருப்பத்தூர். பரவாயில்ல, நல்ல வேலை. இங்கே தான் இருக்கேன் பிரதர் அப்படின்றதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ திருப்பத்தூரில் இருக்கோம், கரெக்டுங்களா? திருப்பத்தூர் எக்லீஷா இங்கே எல்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திடீர்னு ஒரு பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஆபத்து. இப்போ அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களையுமே கொல்றார், லிட்ரலாக. சரிங்களா? சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை. திருப்பத்தூர் மட்டும் அப்படியே இருக்குது. சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் போய் ஒவ்வொரு சகோதரர்களையாக கொண்டுகிட்டே வராருன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், யாரையும் தவறாக இது பண்ணுறதுக்கு இல்லை, இது நடந்திருக்கு, அதுதான் சொல்கிறோம். அங்கே பண்ணிகிட்டே வரார். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் நியூஸ் வருது, அவர் திருப்பத்தூர் வர போகிறாரு. எப்படி இருக்கு? படபடப்பாக இருக்குமா? பெங்களூர் போயிருக்கு. அதாவது 7ஆம் கால சபையின் வார்த்தைகளை 1ஆம் கால சபை கேட்டாங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சுப்பா. அவங்க இப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் கால சபையில் நடந்த சம்பவம். ஏன்னா 1ஆம் கால சபையில் இதே மாதிரி தான் தமஸ்குக்கு ஒருத்தர் வரார். யாரு? சவுலா இருந்தாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எல்லாரையும்
ரவுடிஸா? அவர் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திட்டு இருந்தாரு. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லும் போதும் யார் தான் வந்து அதை முன்னிலைப்படுத்துனான்னு பார்த்தீங்கன்னா சவுல் தான் பார்த்தாங்க. இப்போ அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா தமஸ்குவில் இருக்கார். இப்போ ஒருத்தருக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த ஒருத்தருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி உங்களுக்கு கட்டளை வருது தேவன்ட்டு. என்ன எப்படி யோசிச்சுப்பா. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் வந்து இங்கே எல்லாரையும் கொண்டார்ல, அவருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லி கட்டளை வருது. அவரோட மைண்ட் எப்படி இருக்கு? கடினமாக இருக்கும். ஆனாலும் வார்த்தைப்படி வாசிங்க. அது இப்போ சொல்லிடுவீங்க, ஏன்னா நீங்கள் வாசிச்சிட்டீங்கல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ வாசிச்சிட்டீங்க, வேதத்தில் இருக்கு பிரதர். அது படிக்க ரொம்ப சிம்பிள். ரியாலிட்டியில் யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி இருக்கும்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி பார்க்கணும் இந்த பாடத்தை? நீங்கள் பைபிள் படிக்கிறோம், அப்படியே ரொம்ப சிம்பிளாக பார்த்துடுறோம். 7 கால 6 கால சபையில் பட்ட பாடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே போயிடுறோம். சாதாரணது இல்லை. இப்போ விளையாட்டுக்கு சிரிச்சோம்ல, இப்போ விளையாட்டு இல்லை அது, சரிங்களா? அந்த டைமில் இருந்த ஒரு பெயின் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கிரகிக்கவே முடியாது. லிட்ரலி இப்போ நான் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்போ பக்கத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் கொண்டுட்டு இருக்காரு எல்லாரையும். அவர் இங்கே வந்தாலே பயம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கிறவருக்கு போய் நீ ஞானஸ்தானம் கொடுன்னு ஒருத்தர் தேவன்ட்டேருந்து ஒரு கட்டளை வருதுன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு நான் கேட்குறேன். வினோதமாக இல்லை இது? இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது நான் எப்படி போய் பண்ண முடியும்? சரி வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 12. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய், ஏரியா பேர் பாருங்க, நேர் தெரு, சந்து கூட இல்லை, எல்லாம் நேராக இருக்கும் போல இருக்கு. போனாலே போட்டுற நிலைமையில இருக்கு அந்த நிலைமை. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் கொண்டிருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஸோ இப்போ அனனியாவுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நான் கேட்ட கேள்வி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனனியா மாதிரி இருக்கிற நிலைமையில வச்சு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளை கொன்று குவிச்ச ஒருத்தரை போய் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி கட்டளை வருது. கண்டினியூ பண்ணுங்க. 13ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவரை போய் பார்க்க சொல்றீங்களே, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கேட்குறாரு. இந்த நிலைமையில அவருக்கு என்னெல்லாம் தோணி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு, ஒருவேளை இது யார், இது நான் போகணுமா, ஒருவேளை இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ என்ன போய் நான் போனால் என்னை பிடிக்கிறதுக்காக அவர் நடிச்சிருக்கலாம்ல. உதாரணத்துக்கு இப்போ சவுல் வந்து இப்போ ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் கொல்லணுன்றத ஒரு நோக்கம். இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் மறைஞ்சிருக்காங்க, அவங்கள பிடிக்கணும்னா இவர் என்ன பண்ணலாம், கிறிஸ்தவனை போலவே என்ன பண்ணலாம், நடித்து அவங்கள பிடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை யாருக்கு வர வாய்ப்பு இருக்குது? அனனியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அந்த கேள்வியும் அவருக்கு என்ன இருக்குன்னா வந்திருக்கும். ஒருவேளை இது சாத்தான் வந்து என்ன இந்த மாதிரி ஏவுறானா, இந்த பக்கம் போக சொல்லி நான் போய் என்னோட மரணத்துக்கு ஏதுவா இது என்னை மாற்றிடுமான்ற பயமும் என்ன இருக்கும் அவருக்கு வந்திருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ 15ஆம் வசனம். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். உதாரணத்துக்கு அவர் போல, அனனியாஸ் போல வச்சுப்போம். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பாதி புஸ்தகம் இருக்காது. கரெக்டுங்களா? தேவனுக்கு கண்டிப்பாக தேவன் திட்டத்தில் இல்லைனாலும், சப்போஸ் தேவன் சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக அனனியாஸ் பேரில் இன்னொருத்தரை வச்சு தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த வேலையை செஞ்சுருப்பாரு. ஆனால் சப்போஸ் அவரோட ஆங்கிள்லேருந்து யோசிச்சு சப்போஸ் அவர் போகல அப்படின்னா
எவ்வளோ சத்தியம் வந்து என்ன இருக்காது அப்படின்னா சபைகளுக்கு ஃபஸ்ட்டு முதலாம் கால சபைக்கு என்ன இருக்காது, வெளிப்படுத்தப்பட்டிருக்காது அப்படின்னு பார்க்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கொரிந்தியர்லாம் யார் எழுதுனது? பவுல் தானே எழுதுனாரு. ஸோ அந்த நிருபங்கள் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்திருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ தேவன் இதில் நான் சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். சிம்பிளாக இப்போ அனனியாஸுக்கு வினோதமாக தெரிஞ்ச விஷயம் தேவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு எப்படி தெரியுது? இது நான் கேட்குற கேள்வி ரொம்ப புரியலையா? சப்ஜெக்ட் புரியலையா? ஏன்னா எப்போதும் போல் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாரும் ஏதோ தாட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் கேட்குறேன். மாட்டுவார். சரி, ஓகே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் எந்த சுச்சுவேஷனில் நமக்கு பார்க்குற பார்வையிலன்னு பார்க்கும்போது அது எப்படி தெரியும் அப்படின்னா, இது சரியில்லையே, இது வினோதமாக இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் அதோட விளைவு எவ்வளோ நாட்கள் கழித்து வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனனியாஸ் காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன இருக்கலாம், சவுல் வந்து பவுல் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சத்தியம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கொலோசியர்லாம் வாசிக்கிறேன்னா யார் எழுதுனது? பவுல் எழுதுனது. அதனால தான் நமக்கு என்ன இருக்குது, படிப்பனையாக வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதனால தான் நம்மளுடைய வழிகள் எப்போதுமே நம்மளோட சிந்தனைக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது என்னவா இருக்காதுன்னா தெளிவு இருக்காது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஸோ நம்மளுடைய வழிகள் என்ன பண்ணோம், இதுதான் கரெக்ட் எனக்கு பிரதர்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் ஒன்று நினச்சிருப்பார். அப்போ அந்த வழி வாய்க்காது. உடனே தேவன்கிட்ட கேட்போம், என்ன தேவனே நடக்கவே மாட்டேங்குது, நான் ஒரு வழியில் நடக்கணும்னு நினச்சேன், நீங்கள் எங்கேயோ போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது, அவருடைய நடைகள் உறுதிப்படுத்துகிறவரோ அவர்களுடைய நம்மளுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர் தான். ஸோ நம்ம எந்த வழியில் போகணுன்றது அவர் தான் நிர்ணயிக்கணும். நம்ம நிர்ணயிக்கிற வழி என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு தெளிவான முடிவை கொண்டு வராதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிப்பேன், போக ப்ராஃபஸி வரைக்கும் போவோம். சரிங்களா? ஸோ அதனால் தெளிவாக மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம், நூதனமான ஒரு காரியம் தேவன் பண்ணியிருக்காரு. யாருன்னா அப்போஸ்தலன் சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றிருக்காரு. அதை யூஸ் பண்ண அனனியாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நம்மளையுமே சில நேரங்களில் நமக்கு எதிராக இருந்த சகோதர சகோதரிகளை கூட தேவன் திரும்ப கொண்டு வந்தார்னா அந்த நேரத்தில் நம்மளோட வழிகளை யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல், எனக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு யோசிக்காமல் அவர் என்ன பண்ணணும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை சகோதரனாக ஏற்றுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வளர்த்துக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பெரிய உங்கள் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்திருக்கு. சபையில் அப்படி தானே உட்காந்துருந்துருப்பாரு பவுல். அப்போ அங்கே அந்த கால சபை மக்கள்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க அவர்? புரியுதுங்களா? அவங்களுக்கு இருந்த காலம் இப்போல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நம்ம முதலாம் கால சபையெல்லாம் சும்மா இல்லை, கொன்னவர் கூட தான் சாப்பிட்ருப்பாங்க. கரெக்டுங்களா? பவுலை பற்றி யோசிச்சிங்கன்னா கொன்று இருந்த ஒருத்தர் தான் ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறம் சகோதரன்னு கூப்பிட்டுருப்பாங்க. வர்ணபாவை யோசிச்சுங்க, எவ்வளோ பேரே கொண்டிருக்க ஒருத்தரை பற்றி நல்லா பேசுகிறார், ரொம்ப நல்லவர், நல்லா நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்தோம் முதலாவது படிநிலை. ரெண்டாவது பார்க்குறோம், ஒருத்தர் உதாரணத்துக்கு ஜெருசலேம் வந்துடும். இப்போ முதல்ல எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமஸ்குல இருந்தோம். சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் திருப்பத்தூர் விட்டுட்டு இஸ்ரேல் போயிருங்க. இப்போ இருக்க இஸ்ரேல் இல்லை, 35 AD, அதாவது 35 AD ஆஃப்டர் கிறிஸ்து மரணத்துக்கு பின்பு 35 அங்கே போயிருங்க. சரிங்களா? இப்போ ஜெருசலேமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நடந்து போகிறோம். அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே யூதாசுமே இருக்கார், எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு போகும்போது ஒரு மரம் கண்ணுக்கு தெரியுது. அந்த மரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும், அது பாட்டு ஒரு ஓரமாக நிறுது அந்த மரம். சரிங்களா? அந்த மரம் அது இருந்தால் என்ன இல்லை, அது ஒரு வழிபோக்கில் இருக்குது. அது வந்து அத்திப்பழம் இருக்கான்னு பார்க்குறாங்க, அத்திப்பழம் எதுவும் இல்லை அதில். சரி, அத்திப்பழம் இல்லை, என்ன பண்ணணும், அடுத்து போக வேண்டியது என்ன? அதை எதுக்கு திடீர்னு பார்த்து சபிச்சு மொத்தமாக பட்டு போய் எதுக்கு பண்ணணும்? இல்லை, இதை வந்து இப்போ நீங்கள் அதுதான் நான் சொன்னேன் முதலே, நீங்கள் இப்போ படிச்சிட்டீங்க. இதை எப்படி யோசிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தான் பேதுரு இடத்துல நிற்கிறீங்க, அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த ஆங்கிள் தான் நான் கேட்குறேன். இப்போ இங்கே கருவேல மரம் இருக்கா?
இது கருவறை மலை தான் தெரியல எனக்கு. இப்போ இது இருக்குது. இப்போ நான் வந்து திடீர்னு ஒருத்தர் அதை பார்த்து சொன்னோன்னே அது பாட்டுக்கு இருக்குது, அது திடீர்னு எரிஞ்சிருச்சு. இது தேவையே இல்லையே, இது எரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படி தானே யோசிச்சிருப்போம். வினோதமாக நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ வினோதமான ஒரு விஷயமா நம்ம கண்ணுக்கு பட்டிருக்கோம். கரெக்டாக அதே மாதிரி தான் யாருக்கும் பட்டிருக்கோம், சீஷர்களுக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆனால் நமக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம், நமக்கு புரிதல் வந்ததுக்கப்புறம், தேவனுடைய ஆவினால் நமக்கு கண்கள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த அத்திமரம் யாருக்கு அடையாளம்? அப்போ பாருங்க, தேவனுடைய அனந்த ஞானத்தை அங்கே ஒரு நிழலை வச்சு இங்கே இருக்கிற 7ஆம் கால சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியமாக கொடுக்குறாரு. புரியுதா? அங்கே இருந்த ஒரு மரத்தை வச்சு அவங்களுக்கு அந்த மரம் ஒரு சாதாரண விஷயம், இது எதுக்கு பட்டுப்போ வைக்கணும்னு யோசித்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக எடுக்கிறாரு. அதை ஏன் அவர் பட்டுப்போ வச்சார் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. கனி கொடுக்கலன்னு பட்டுப்போ வச்சிட்டாரா? கன்ஃபார்மா? சரி, கனி கொடுக்கல, அதை அப்படியே விட்டுறலாம். ஏன் அது பட்டு போகுது? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழல்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த மரத்துக்கு நடந்த விஷயம்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்திருக்கணும்ல? அதை தான் நான் கேட்குறேன். அது என்ன 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 நடந்துச்சு அவங்களுக்கு? இல்லை என்ன நிலவையில் இருந்தாங்க அவங்க? அவங்க புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்து எல்லாரும் சிதறடிக்கப்படுறாங்க. நிறைய எல்லா யூதர்களும் கொல்லப்பட்டு வேற வேற தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுறாங்க. அதாவது கரெக்டு தான். இது என்ன ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த மரம் வந்து யாருக்கு அடையாளமாக இருக்குது? இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்குது. மேசியாவை அவங்க வந்து அவங்க இப்போ அங்கே இருந்த பரிசேயர்கள் வந்து நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம், எதுக்கு? மேசியா வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு அவங்க இருந்தாங்க. ஆனால் மேசியா வந்தப்போ அவங்க ரெடியாக இருந்தாங்களா? இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மரம் என்ன இருக்குன்னா, அவர் வரப்போ மரம் கனி கொடுக்கல, அது பாட்டுக்கு இருந்துச்சு ஒரு பக்கம். என்ன ஆகலை, அது கனி கொடுக்கவே இல்லை. அதனால் அந்த மரத்தை மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போதனைகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அந்த அவங்களோட அந்த சடங்குகள்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு அடையாளமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பட்டு போக வைக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்கிறார் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆனாங்க தெரியலையா? சொன்ன மாதிரி சிதறடிக்கப்பட்டாங்க. கரெக்டுங்களா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னு சொன்னதுக்கப்புறம், கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் அந்த 70 வாரம் இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசமே என்ன ஆயிடுச்சு? சிதறிக்கப்பட்டு எல்லாம் மொத்தமாக நாசமாக போயிடுச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் கூட்டி சேர்க்கப்படுற காலம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடுற காலம். அதெல்லாம் வந்து ப்ராஃபஸி. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம போகல. இப்போதைக்கு நமக்கு பார்க்குற பாடத்தோட கரும்பொருளை வச்சு பார்த்தோம்னா, கிறிஸ்து அன்னைக்கு அங்கே பண்ணது வந்து ரொம்ப வினோதமாக இருந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு படிப்பினை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வச்சுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நிழல் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே வச்சுருக்காரு அப்படின்னு பார்ப்போம். 3வது பார்க்குறோம். இதை பார்த்தா புரியுதா? தலச்சன் பிள்ளை சங்காரம். ஓகே, சரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் இது கேட்பேன். இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோம். சூப்பர், ஓகே. ஆனால் இது நீங்கள் கரெக்டு. ஆனால் இது வந்து என்னென்னா, நான் ஒரு பிக்சரை கட் பண்ணதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஒரு ராஜா, இவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு வினோதமான ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ்? சாலமோன் ஞானி. கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், யாரை தவிர. நான் தான் சாலமோன் ராஜான்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இருக்கேன், 2 ஸ்திரீகள் என் முன்னாடி வந்துட்டு என்னோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், பா 2 பேரும் கேட்டே இருக்காங்க, என்ன பண்ணேன், கத்தி எடுத்துட்டு வந்து 2 துண்டு இவங்களுக்கு ஒன்று அவங்க ஒன்று கொடுத்து முடிச்சேன். இது உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டால்? ஐயா, இது என்ன, இது சம்மந்தமே இல்லாத ஒரு தீர்ப்பாக இருக்குது. யோசிப்பீங்களா மாட்டிங்களா? யோசிப்போம்ல. அந்த நேரத்தில் இருந்தவங்க, அங்கே அந்த சபையில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும்? ஐயோ, இது என்ன ஒன்றுமே பிரயோஜனம், குழந்தை செத்துரும், இவன் பாதி கொடுத்தானா அவள் பாதி கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கும்ல. சாலமோனை யாருக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம்? அவருடைய ஞானம் வந்து யாரால் கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு தேவன் வந்து என்ன பண்ணார்? ஸோ இது வந்து யாரோட ஞானத்தினால அவர் செயல்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஞானத்தினால
அவர் செயல்படுறாருன்னு பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ஞானத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியுது கண்டிப்பாக இதை வெட்டும் போது அதோட அந்த குழந்தையோட தாய் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, துடிப்பாங்க. கரெக்டுங்களா? இன்னொரு அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுவுமே அங்கே அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வினோதமான ஒரு சம்பவமாக என்ன இருக்குன்னா அவங்க கண்ணுக்கு பட்டிருக்கும். ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓ இதனால தான் அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆனாலும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இது இந்த வசனத்தை படிக்கும்போது ஏதாவது புரிஞ்சுச்சா? ஆனாலும் ஞானமானது அதன் ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமுக்கு பிள்ளைகள் இருக்கா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், வசனம் வாசிங்க. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் எப்படி? ஞானமுக்கு பிள்ளைகள் இருக்கா அப்படின்றது தான் அது. ஏன்னா மொழிபெயர்ப்பு தெரியுது. அதான் வசனம் அப்படிதானே இருக்கு, அதன் பிள்ளைகள் எல்லாராலும். அதாவது இது என்ன, இது தமிழில் தான் இப்படி இருக்கு, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்டம்னுடைய கிரியை, அதாவது ஞானத்தினால செய்கிற விஷயங்கள் இருக்குல்ல, விளைவுகள். ஞானமானது அதன் விளைவுகளினால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஸோ இப்போ ஞானம், இப்போ நான் ஞானின்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் செய்கிற விஷயம் எல்லாத்துக்கான பலன் வரும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்? தீர்ப்பு சொல்லும் போது தெரியாது. தீர்ப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அதனால வர ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சாலமோன் ஞானி தீர்ப்பு சொல்லும் போது தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஐயா என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு தான் தோணியிருக்கும். ஆனால் அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கண்டே பிடிக்க முடியாது யார் தாயின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணாருன்னா கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கோம். ஸோ அதோட விளைவு வரும்போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியமே நமக்கு புரியுது. ஸோ அது விளைவு வர வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. உங்கள் வாழ்க்கையிலுமே நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு சோதனை எனக்கு வாழ்க்கையில் வந்துருச்சேன்னு யோசிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு, ஓ இதனால தான் இந்த சோதனைக்குள்ளே நான் போனேன் அப்படின்ற ஒரு விளங்குதல் வருதில்ல, நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் வருதில்ல. ஸோ அதுதான் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும். பிள்ளைகள்னும் போது விளைவுகள். அந்த ஞானம் தேவன் நம்ம வாழ்க்கையில் நடத்திட்டு வர ஞானத்தினால, அவரோட அனந்த ஞானத்தினால கொண்டு வர ஒரு பாதை கடினமாக தான் இருக்கும். கடினமாக இருந்தாலும் எண்டு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, முடிவு. அது நம்ம அவருடைய பாதையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய செய்கைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு கிறிஸ்துவின் சாயலையே அடைஞ்சிட்டு வந்தோம்னா அதோட முடிவு என்ன, நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் 3வது பார்த்தோம். 4வது விஷயம், இது யாராலையும் மறுக்க முடியாது. கரெக்டாக, தேவன் அன்பான தேவன். கரெக்டுங்களா? காட் இஸ் லவ். ஒத்துக்கிறீங்களா? ஓகே. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். இதுல என்ன கேட்க போறேன் நான், தேவன் அன்பானவர், தேவன் தானே. ஏன் இத்தனை ஜாதிகளை? ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஏத்தியர், எமோரியெல்லாம் வருதுல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எடுத்துட்டு ஆசிரியர் நகர் வாசிகள், கருப்பனூர் வாசிகள், என்ன வேற என்ன இருக்கு, ஆதியூர் வாசிகள், இவங்க எல்லாரையுமே கொன்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு மொத்த நகரத்தையே என்ன பண்ணியிருக்காரு? அதுவும் சுவாசம் உள்ள எதையுமே என்ன பண்ணாத நீ விட்டு வைக்காதனா என்ன அர்த்தம்? குழந்தைய விட்டு வச்சிருப்பாங்களா? குழந்தைய விட்டு வச்சிருப்பாங்களா? கொண்டிருப்பாங்க. கரெக்டாக எல்லாருமே என்ன பண்ணியிருக்காருங்க, பண்ண சொல்லியிருக்காரு. ஜெனசைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனப்படுகொலைனா ரொம்ப
என்ன சொல்லலாம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இனப்படுகொலை, ஆணவ கொலை அப்ப ஆணவ கொலை வேற, இனப்படுகொலைன்றது ஒரு இனத்தையே அடியாக அழிச்சாரு. என்னன்னு வரும்போது தான் அந்த ஆணவத்தை தான் அந்த ஒரு சாகாரப்பட்டு அழிக்கிறாங்க. இல்லை ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து வேறு ஆங்கிளில் போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா இனப்படுகொலை அப்படின்றது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு ஊரே இல்லாமல் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கிறவர் அன்பானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது எப்படி? இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஒரு வினோதமாக இல்லை? அன்பான இருக்கிற ஒரு தேவன் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கொடூரமாக இவங்க எல்லாரையுமே வந்து குழந்தைகளை கூட அழிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பதில்? அப்படின்ற மாதிரி தோணுதுல. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கடைசியில் இதுதான் உண்மைன்னு சொல்லுவீங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கே இருந்த ஜனங்கள் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு ஏத்தியர், எமோரியர், கானானியரே எடுத்துப்போம், ஓகேங்களா? அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நரகம் படத்தில் பார்ப்போம் அடிக்கடி. இது இந்த என்ன பார்த்தீங்கன்னா பால் இந்த மாதிரி பாகால் இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தைகளை கூட என்ன பண்ணாங்க பலிகளாக செலுத்தி என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கொடூரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வாழ்ந்தாங்கன்னு பார்க்குறோம். வேசித்தனம் கிட்டத்தட்ட ஒரு சோதம் குமரா, ஓகேங்களா? அந்த நிலைமையில தான் என்ன இருந்தாங்கன்னா இந்த ஜனங்கள், இந்த ஏத்தியர், எமோரியர், கானானியர்லாம் பார்க்குறோம்ல, இவங்க எல்லாரோடைய வாழ்க்கையுமே இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? குழந்தைங்களாம் அசிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்திருக்குங்களா? எங்கே பார்த்தாலும் அழுக்குறல் தான் இருந்திருக்கும். அந்த அந்த பாலோடைய சிலை வந்து ரெட் ஹாட்டாக அப்படியே கொதிக்கிற அக்னி நிலைமையில இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்கி போடுவாங்க. எதுக்குன்னா பலி. நாங்கள் வந்து அந்த விக்கிரகத்துக்கு நாங்கள் பலி செலுத்துகிறோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க தூக்கி போட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதை பார்த்துட்டு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சரி பிரதர் அதை பண்ணுறாரு, ஓகே, அது என்ன திரும்ப இவரும் குழந்தைங்க எல்லாத்தையும் எல்லாம் கொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தேவன் வந்து இங்கே எப்படி அன்பாக இருக்காருன்னு நம்ம சொல்கிறோன்னா, அவங்களுக்குலாம் அங்கே கொல்லலை அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே அவங்கள கொல்லலை அப்படியே விட்டுறாரு, அவங்களுடைய பாவம் உச்சத்தை எட்டிடுமா? அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பாவம்னா அந்த பண்ண பாவம்னே தெரியாத அளவுக்கு அவங்க என்ன ஆயிடுவாங்க, மனம் கல்லாயிட்டு ஆயிடுவாங்க. கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால திருத்தவே முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறவங்க 1000 வருட சாட்சியில் எந்திரிச்சாலும் என்ன தான் ஆவாங்க. அதனால தான் அவங்கள என்ன பண்ணாருன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா கொன்னுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், 1000 வருட அரசாட்சியில் அவங்க எந்திரிக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா அங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் முன்னாடி இங்கே சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உபாகமம் 12:31 உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. ஸோ இது எந்த அளவுக்கு ஹிஸ்டரி சொல்லுதுன்னா, அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. எப்படின்னா அந்த குழந்தைகளை பலி கொடுத்துட்டு இருக்கும் போதே இவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேசித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான ஒரு ஊராக இருந்திருக்கு அந்த ஊர். அதை விஷயம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த குழந்தை அங்கே எரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்க அந்த நிலைமையில கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன நம்மளால் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஊர் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவங்களை இப்படியே விட்டா இவங்க என்ன ஆயிடுவாங்க, இவங்களோட மைண்டு எல்லாமே கரெக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து திருப்பி அதாவது திரும்ப கொடுத்தலின் காலத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவங்க மைண்டை ஃபுல்லாக கரெக்ட் ஆயிரும். அந்த நிலைமைக்கு போயிடுவாங்கன்றதுனாலே அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சங்ககரிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணாரு அதில் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களும் அதே நிலைமைக்கு என்ன வரக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சும்மா விட்டாலே அவங்க மாறிடுவாங்க. சரியா? இதில் வேற இவங்க கானானியர் கூடயும் எமோரியர் கூடயும் சரிப்பா எல்லாம் ஒன்றா இருந்துக்குங்க அப்படி விட்டா என்ன ஆகும், அவ்வளோதான் அவங்க நிலைமை. கரெக்டுங்களா? ஸோ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்னும் போது அவங்கள இதிலெல்லாம் கலக்க விடாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜனங்களை அழிக்கிறாரு அவனு பார்க்கலாம். அழித்தாலும் அதில் நல்லா இருந்தவங்க சில பேர் அவங்க என்ன பண்ணல, அவர் அழிக்கல. அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த ராகாப். கரெக்டுங்களா? அவங்கள என்ன பண்ணல அப்படின்னா
அழிக்கலை அப்படின்றத நான் பார்க்குறேன். இது வந்து நிழலாக கூட நான் கம்பேர் பண்ணுவோம். நம்ம அது ஃபியூச்சரில் தேவ சித்தம் வந்தால் பார்க்கலாம். வாசிங்க உபாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஸோ வந்து இதில் வந்து யாருக்கு ஒரு படிப்பினை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இங்கே மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் இவங்களையும் கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கானானியரை மொத்தமாக என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறாருன்னு பார்க்குறோம். அழிச்சாலுமே அவங்கள எதுக்கு அழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கா ராஜ்யத்தின்ல அவங்க உயிர்த்தெழுதலில் வரும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு குழந்தை சாக்லேட் கேட்குது, புரியுதா சொல்கிறது? புரியுதுல்ல? சாக்லேட்டை அப்பா உடனே வாங்கி கொடுத்துட்றாரு. அந்த குழந்தை வயிறு சரியில்லாமல் போயிருக்கு. இப்படியே கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தால் குழந்தை ஒரு நாள் செத்து போயிருக்கு. இது கரெக்டா? இல்லை, அந்த குழந்தை சாக்லேட் கேட்குது, அந்த குழந்தை சாக்லேட்டே வாங்கி தரல, வாங்கி கொடுக்கவே மாட்டேன்னு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டே கொடுக்கவே இல்லை அவர். அந்த குழந்தை பெரிய ஆளாகி நல்லா வளர்ந்து ஒரு 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 வாலிபன் ஆயிடுச்சு. இது கரெக்டா? செகண்ட் தானே கரெக்டு. அப்போ அன்புன்றது எதை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஒரு முடிவு வருது, ஒருத்தருக்கு வந்து தற்காலிகமான முடிவு வந்தாலும் யுகத்துக்கும் அவங்க வாழ்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது தான் அன்பு. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரி மத்தியிலையும் சில தவறுகள் இல்லை, ஒரு நம்ம கண்ணுக்கு பார்க்கும் போதே ஒரு சகோதரர் சில விஷயங்களை தவறுகள் செய்கிறாருன்னு போது அதை கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். கண்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவரை குற்றப்படுத்தக்கூடாது. பட் அவர் தேவனையே கண்டிக்கிறாரு அந்த இடத்துல அப்படின்னா நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக கண்டிக்கிறார். ஸோ அதே ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிக்கிறவங்களாகவும் இருக்கணும், அதை விட்டு விலகிறவங்களாகவும் என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதனால தான் இங்கே பிரித்தார். சப்போஸ் ஒருத்தர் பாவத்துக்குள்ளே இருக்காரா, அவரை விட்டு விலகி இருங்க அப்படின்றது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு 4வது வினோதமான ஒரு விஷயம். முதலாவது என்ன பார்த்தோம்? பவுலா ஆக்குறாரு. அங்கே ஒரு வினோதமான ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனனியாசை ஒரு நாள் கொலை செய்து கொண்டு இருந்த ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறாரு. ஸோ அதில் தேவனுடைய திட்டம் ஃப்யூச்சரில் நம்மளுடைய 7 கால சபைகளுக்கும் நல்ல படிப்பினையை யார் மூலயமா கொடுத்தாரு அப்படின்னா பவுல் மூலயமா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நான் பார்க்குறோம். 2வது யாரை பார்த்தோம்? அத்திமரம். ஸோ அத்திமரத்தை பட்டு போக வைக்கிறாரு. அங்கே இருந்த போதனைகள், அங்கே இருந்த டாக்டரின்ஸு எல்லாமே வந்து சடங்காச்சாரங்களாக இருந்துச்சு. ஸோ இஸ்ரேல் ஜனங்க, அப்போ இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேசியா வருவாருன்னு தெரிஞ்சும் அவங்க யாருமே ஏற்றுக்கல மேசியாவை. அவங்க என்னென்ன விதமாக அவர் வரணும்னுலாம் எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி நடக்காதுன்னும் போது அதை யாருக்கு அடையாளமாக வச்சாருன்னா அந்த அத்திமரத்தை பட்டு போக வச்சு நமக்கு என்ன ஆகுறாருன்னா ஒரு படிப்பினை தராரு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு 3வது யார் பார்த்தோம்? சாலமோன். அது அந்த காலத்தில் பார்த்துருந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஒரு வினோதமாக இருந்திருக்கும். ஆனால் அதில் தேவனுடைய ஞானம் வந்து விளங்குதுன்னு பார்க்குறோம். அது எப்போ தான் நமக்கு புரியும் அப்படின்னா அது எண்டு ரிசல்ட் எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு என்ன புரியும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு 4 படிநிலையை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போவோம். ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. ஸோ இது வந்து யார் கொடுக்கப்பட்ட கட்டளை? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. கரெக்டா? ஸோ வந்து கொலை செய்யாது இருப்பாயாக. கொலை செஞ்சால் என்ன ஆகுன்றதுக்கு லேவியராகமம் 24:17. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஸோ ஒரு மனுஷனை கொல்றவன் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கரெக்டு தானே? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதனை கொலை செய்கிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் செத்துறணும். கரெக்டா? ஆனால் இது நடக்கலை ஒரு இடத்துல. எங்க? ஏன்? ஆபேல் இறந்தாரா? காயின் செத்தாரா? ஏன் சாவலை? அதில் ஹைலைட் என்னன்னா அவர் சாகாமல் இருக்கிறதுக்கு தேவனே உதவி செஞ்சிருப்பார். வாசிக்கலாம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நான் அதுவும் ரொம்ப நக்கலா வேற கேட்கிறாரு. நான் என்ன அவருக்கு வந்து காவலாளி வாட்ச்மேனா அப்படின்னு கேட்கிறாரா? அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். யாருக்கு கொடுக்குற தண்டனை இது? ஆபேலுக்கு. கரெக்டா? ஆமாவா? நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். சோ இது ஆக்சுவலா அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கணும்? மரண தண்டனை தானே கொடுத்துருக்கணும். கன்ஃபார்ம் அதுதானே கொடுத்துருக்கணும். ஆனா இவர் கொடுக்குற தண்டனை அதை விட கம்மி தான். என்ன பண்ண, நீ வந்து விதைக்கிறது எதுவுமே என்ன ஆகுது, உனக்கு பலன் கொடுக்காது, நீ வந்து எங்கே பார்த்தாலும் சபிக்கப்பட்டிருப்பாய், பூமியானது அதை நிலையற்று நீ சுற்றுவ, இப்படி தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அவருக்கு வந்து டெத்து தான் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஆனால் அவர் கொடுக்கல. ஆனால் இதையே காயின் என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. எனக்கு இட்ட தண்டனை என்ன பண்ண முடியாது, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை மரண தண்டனை. ஏன்னா ஒரு மனுஷனை கொலை செஞ்சால் அவன் என்ன பண்ணணும், கொலை செய்யப்படணும்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து இவர் கொடுக்கப்பட்ட தண்டனையே அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலன்னு சொல்றாரு. வாசிங்க, கண்டினியூ. இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை யார் கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா நீங்கள் என்னை சபிச்சிட்டீங்க, எனக்கு இப்போ சாப்பாடுக்கும் வழி இருக்காது. ஏன்னா இவரோட வேலையே என்னது, ஃபார்மர் தானே இவரு, இவருக்கு நிலமும் ஒன்றும் இது பண்ணாதுன்னு என்னை பார்க்குறவனே கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆனால் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஒரு அடையாளம் போடுறாரு. இவனை யாராவது கொன்னீங்கன்னா இவர் மேலே எத்தனை பலி விழும்? கொல்றவன் மேலே. இது எப்படி வினோதமா இல்லை? வினோதமா இருக்கா இல்லையா? தம்பியை கொன்னுட்டாரு, தம்பி செத்துட்டாரு, அவரோட ரத்தம் கூப்பிடுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன ஆகும்? இப்போ நம்ம குலோக்கியெல்லாம் பார்ப்போம், பழிக்கு பழி அப்படின்ற ஒரு ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற ஆங்கிளில் தான் என்ன ஆகும்னா இவர் கொல்லப்படணும். ஆனால் இவரை கொல்லாமல் இவருக்கு ஒரு சில சாபங்களை கொடுத்தாலும் இவரை இன்னொருத்தர் கொன்றுவாரே அப்படின்னு காயின் சொல்லும் போது, உன்னை யாராலையும் கொல்ல முடியாது, சப்போஸ் உன்னை யாராவது கொன்னாங்கன்னா அவர் மேலே என்ன பண்ணப்படும்? 7 பழி சுமத்தப்படும்னு சொல்லி சொல்றாருன்னா இது வினோதமா இருக்கா இல்லையா? வினோதமா இருக்குல்ல? சரி, வாசிங்க 16ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். சோ இப்ப காயின் என்ன பண்ணிட்டாரு? காயின் கூட வாங்க டிராவல் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு டைம் காயின் என்ன பண்ணாருன்னு சொன்னா அது எங்க இருக்காது, எங்க அப்படின்னு எல்லாம் தேடும். முடிஞ்ச வரைக்கும் பைபிள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இது வந்து நான் ரீட் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கையில ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர். வாசிங்க, அப்படியே மறுபடியும் வாசிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏனோக்குக்கு ஈராக் பிறந்தான். ஈராக் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசுலாவை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கிற்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். சோ இப்ப இது நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்க வம்சம் நல்லா வாழ்ந்துட்டு
பூமியில். கரெக்டாக? பூமியில் வம்சம் வளர்ந்துட்டே வருது. ஆனால் இப்போ கடைசியாக வாசிச்சிங்கள 2 பேரும் என்ன தொழில் பண்ணுறாங்க? ஆடு, மந்தை மேய்க்கிறவர்கள், அப்புறம் கூடாரம். கூடாரங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ என்ன வழி இல்லைன்னா அவங்களுடைய சந்ததியெல்லாம் சபிக்கப்பட்டுருச்சு. என்னன்னா நிலத்துலேருந்து எதுவும் அவங்களால பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடாரம் போட்டு தொழில், ஆடு மேய்க்கிற தொழில். கண்டினியூ பண்ணுங்க. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானவன். மியூசிக் சிஸ்டம், கிண்ணறம், நாகசுரம்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு தொழில். அவங்க ஃபேமிலியில், அவங்க காயினோட ஃபேமிலி ட்ரீல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடும் உள்ள வருது. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். ஸோ இப்போ இவங்க என்ன ஆயிட்டாங்க, இரும்பு அந்த மெஷின் என்ன சொல்லலாம், கார்பென்ட்ரின்னு சொல்ல முடியாது, இரும்பு வேலை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி. வெல்டிங், இந்த வெல்டிங் சொல்ல முடியாது. ஓகே, வெல்டிங் அந்த காலத்து நெருப்பு வச்சு உருக்கி பண்ணிப்பான். கண்டிப்பா. லாமேக்குக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ வசனம் பார்த்தோம்ல, சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்குது. இவங்க வாழ்ந்தாங்க, இது எதுக்கு இது தேவையே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கட்டும். இப்போ காயினுக்கு வந்த அந்த ட்ரீ இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு சம்மரியாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே தேவன் ஏன் அவரை வாழ விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா காயின்கிட்ட பேசுகிறாரு, கம்யூனிகேஷனில் இருக்காங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காயினுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை வந்து தேவனால் அங்கீகரிக்கப்படலை, ஆபேல் தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அந்த பொறாமையினால, ஆபேல் மேலே காயினுக்கு இருந்த பொறாமையினால காயின் என்ன பண்ணார், ஆபேலை கொன்னுட்டாருன்னு பார்க்குறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, காயின் வந்து சபிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் சபிக்கப்பட்டதுனால அவரோட கைகளால் நிலத்தில் என்ன பண்ணாலும் என்ன ஆகலை, எதுவுமே அவருக்கு அது ஃப்ரூட் கொடுக்கல. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கொலையாளியாக, ஒரு ஃபியூஜிட்டிவாக துரத்தடிக்கப்பட்டார் வில்டர்னஸில். அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாருன்னு பார்க்குறோம். அவருக்கு ஒரு மார்க்கும் கொடுக்கப்பட்டுருச்சு, பெக்யூலியரான ஒரு மார்க்கு. இவன் தான் காயின்னு எல்லாருக்கும் என்ன ஆகும் தெரியும். ஆனால் இவர் மேலே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வச்சாங்கன்னா என்ன ஆகும், 7 பழி சுமத்தப்படும். கரெக்டாக? அவங்களோட குடும்பமும் என்ன இருக்கும், அப்போ அவரும் அவங்க குடும்பமும் அப்படியே போய் அகதிகள் மாதிரி அப்படியே போயிட்டு இருந்திருப்பான். லேண்ட்லேருந்து எதுவும் கிடைக்காது, ஏதாவது இவங்க போட்டு வராது, ஏதாவது கிடைக்கிறது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் வாழணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு தொழில் என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. கூடாரம் போடுறாங்க, மந்தை மேய்க்கிறாங்க, இரும்பு வேலைகள் செய்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கிண்ணறம் இதெல்லாம் வந்து வாசிக்கிறாங்க, மியூசிக் போடுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக லாமேக் கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னா முடியுது. கரெக்டாக? காயினில் தொடங்கி லாமேக் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி ஒரு கொலை பண்ணுறாரு. வாசிங்களா வசனம் 23 வாசிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இதுக்கும் காயினுக்கு என்ன வித்தியாசம் பாருங்களேன். காயின் ஒத்துக்கவே இல்லை, நான் கொன்னேன் அப்படின்ற என்ன பண்ணல, ஒத்துக்கல. லாமேக் என்ன பண்றாருன்னா அப்படியே அறிக்கையிடுறாரு, நான் என்ன பண்ணேன், ஒருத்தரை கொலை செய்தேன்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. அது கீழே என்ன பண்ண, 7 பழி 7 தனியாக எனக்கு உள்ளணும்னு சொல்லிட்டு அது வசனம் வரும். அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காயினோட வம்சத்துக்கு நடந்துச்சு. இங்கே நமக்கு இருந்த வினோதமான கேள்வி என்னன்னா, அவர் ஏன் கொல்லப்படலை, அவரோட வம்சம் ஏன் இவ்வளோ நாள் வாழ்ந்துச்சு அப்படின்றத நமக்கு வினோதமான கேள்வி. இது அப்படியே நிழல் எடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு நிழல் எடுக்கலாம் அப்படின்னா, காயினை இஸ்ரேல் தேசத்துக்கு நிழல் எடுக்கலாம். ஆபேல் அவருடைய சகோதரன் யாரு, இஸ்ரேல் தேசத்தில் இருந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய சகோதரன் யாரு, அவருடைய சகோதரன் யாரு, ஆண்டவராகிய ஆண்டவன் சொன்னாலே டக்குனு இயேசு கிறிஸ்து முடிச்சிடுறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? அவரை எதனால கொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசேயர் சதுசேயர்கள் ஏன் கொன்னாங்க? கரெக்டா? இவங்களுக்கு வர வேண்டிய கன மகிமையெல்லாம் எங்கே போயிடுது,
ஏசு கிறிஸ்துக்கு போயிருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவரை? எனக்கு இங்க இருக்க அமைதி வினோதமா தெரியுது. புரியலையா? புரியுதா? புரியுதுல? ஓகே. ஸோ இப்போ காயின் யாருக்கு அடையாளமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல இருந்த பரிசேயருக்கு அடையாளம் பண்ணாங்க. இஸ்ரேல் தேசத்துக்காக வந்த அவருடைய சகோதரர், அவங்களுக்குள்ள தானே பிறந்தாரு. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, எப்படி காயின் ஆபேல் மேலே பொறாமையினால கொலை செய்தாரோ அது போல இவங்களும் பொறாமையினால யாரை கொலை செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு? மேலும் பாவம் என்ன ஆகுது? என்ன ஆனாங்க? அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இங்க காயினோட வம்சம் என்னாச்சு? சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், இவங்களை பார்த்தாலே இஸ்ரேல் ஜனங்கள் தெரியும், அவங்க மேல ஒரு முத்திரை இருந்துச்சு. என்ன? நியாயப்பிரமாணம். அவங்க என்ன பண்ணாலுமே எங்க போய் இருந்தாலுமே அவங்க மேல ஒரு முத்திரை இருந்துட்டே இருந்துச்சு. அது என்னது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். இவங்க இஸ்ரேல் ஜனங்கன்னு எல்லாருக்கும் என்ன ஆகும்? தெரியும். கரெக்டா? ஸோ தெரிஞ்சு இப்போ என்ன ஆகுதுன்னா, எப்படி காயின் துரத்தப்பட்டு எல்லா நாட்டுக்கும் சுற்றி அங்கங்கே இருந்தாங்களோ, அங்கங்கே ஏதோ தொழில்களை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனமும் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காலம் வரைக்கும் அகதிகளாக என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா தோத்தடிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாமேக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்களா டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கா? கரெக்டா? மருத்துவம் வளர்ந்துருக்காங்க. மியூசிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய மேனுஃபேக்சரிங் தான் நடக்கும்னா இஸ்ரேல் தான் நடக்கும். ஸோ பல்வேறு துறைகளில் அவங்கள என்ன பண்ணிக்கிட்டாங்க? வளர்த்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த வம்சம் பார்த்தோம்ல, காயின்லேருந்து கடைசியாக ஒருத்தரை பார்த்தோமே, யார்? லாமேக் வரைக்கும் அவங்க பண்ண தப்பை யாருமே ஒத்துக்கல. கரெக்டா? லாமேக் தான் என்ன பண்ணுறாருன்னா, நான் பண்ணது என்னது? நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன், நான் பண்ணது தவறுன்ற ஒரு புரிதலுக்குள்ளே என்ன ஆகுறாருன்னு பார்க்குறோம். லாமேக் எத்தனாவது வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வம்சம். காயின்லேருந்து 7வது வம்சம் தான் லாமேக். இது நான் இங்கே ட்ரீ போட்டிருக்கேன் பாருங்கள். ஆடம்லேருந்து சொல்கிறேன், ஆதாம்லேருந்து காயின்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயில் லாமேக் 7வது இடத்துல வருவார். அப்படியே நிழல். ஆனால் இவங்க வம்சத்துலேருந்து நோவா வந்தாரா? முதல் உலகத்துலேயும் அழிக்கப்பட்டாங்க. கரெக்டா? நோவா எந்த வம்சத்துலேருந்து வந்தார்? சேத்து எங்க யாரோட வழி? ஆதாம். ஏன்னா இவர் வழியா வரல, ஆதாம் வழியாவே என்ன பண்ணப்பட்டாருன்னா சேத்து வந்தார். சேத்து வழியாக தான் எனக்கும் அதுலேருந்து தான் யார் வந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோவா வந்தார். நோவா மட்டும் தான் என்ன ஆச்சு? செகண்ட் வேர்ல்டுக்கு வந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போனா இந்த ட்ரீல இது மாம்சீக இஸ்ரேலுக்கு அடையாளமாக இருக்குது. அது 7 டைமுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்னன்னா லாமேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு என்னது நான் பண்ணது தப்புன்னு. அப்போ அதே பேரல் இங்கே எடுத்தீங்கன்னா 2ஆம் ஆதாமாகிய 2ஆம் ஆதாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 1ஆம் கால சபை, 2ஆம் கால சபை, 3ஆம் கால சபை, 4ஆம் கால சபை, 7ஆம் கால சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகும்? இவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? அவங்களுக்கு இந்த வசனம் வாசிச்சு எங்கேயே போயிட்டோம்னா சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். சோ இது யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனம் பண்ணோம். எப்போ அப்படின்னா சபை முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனால தான் 7 கால சபை முடியணுன்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் லாமேக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகலை? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. 7ஆம் கால சபை ஏனோக்குன்ற அந்த நம்ம தான் 7ஆம் கால சபை. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட? ஏனோக்கு டெத்து இல்லைன்னு பார்க்குறோம்ல. ஸோ அதுவுமே என்னன்னா இங்கே யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற 7ஆம் கால சபைக்கு மட்டும்தான் ஒரு நொடியில் என்ன வாய்ப்பு இருக்குது? மருவமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே அப்படியே பேரலல் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காயினோட வம்சத்துக்கும் அப்படியே இங்கே தேவனுடைய திட்டம் அப்படியே 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவினால ஃபஸ்ட்டு வந்த சபை என்னது? எபேசு. அடுத்தது
தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. நம்ம என்ன சபை? திருப்பத்தூர்ன்றதையா லவோதிகேயா, கரெக்டுங்களா? ஸோ லவோதிகேயா சபையில் இருக்கிற நமக்கு தான் வந்து இந்த கடைசி வாய்ப்பு, கரெக்டுங்களா? ஏனோக்கை போல மறுரூபமாகக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் என்ன இருக்கணும், நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் என்ன, அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆகுதுன்னா விடிவு காலம் வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஏன் காயின் அங்கே உயிரோடு விட்டாரு, ஆனால் அவங்களோட வம்சம் அங்கேயே அழிக்கப்பட்டுருச்சு, முதல் உலகத்தோடய அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஏன் விட்டார்னா நமக்கு இந்த படிநிலையை கொடுக்குறாரு பாருங்க. இந்த பேரலில் அப்படியே வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணலான்னா கம்பேர் பண்ணி அந்த 7 கால சபைகளை பார்த்து அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது எப்படி அவர் லாமேக் ரியலைஸ் பண்ணாரோ, நான் கொலை பண்ணிட்டேன், நான் பண்ணது தவறு, குற்றமில்லாத ரத்தத்தை. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு நாள் கிறிஸ்துவை நான் கொன்னுட்டேன், இவரை நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லி அவங்க என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்னு பார்க்கணும். வாசிங்க யூதா 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. யூதா 14-15 வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது. இவர் ஏனோக்கு இது சொல்லியிருக்காரு, அதான் எனக்கு வாசிங்க. அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சோ இப்ப இந்த 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் அப்படின்றது எங்க குடிக்குதுன்னா செகண்ட் கம்மிங்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல அவருடைய பரிசுத்தவான்களோடு யாரை கண்டிக்க போறாரு? பாவிகள். சரி, அது ஓகே, மேலே இருக்கு. யாருன்னா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும்னா ஒரு படிநிலை ஆகுது. அது யாருன்னா அவருடைய பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோன்னா ஏனோக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பார்க்கணும், யூதாவில் பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த பேரலல். ஏன் இந்த பேரலல் எடுத்தோன்னா அது அங்கே நேராக பார்க்கும்போது காயினை அங்கேயே கொண்டிருக்கணுமே, ஏன் கொல்லலை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் அதுலேயும் தேவன் அவருடைய திட்டத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதனால தான் வந்து பேதுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறைய விஷயத்த கிறிஸ்து கூட இருந்து பார்த்துருக்காரு. பார்க்கும்போது தான் அவர் எப்படி இருந்திருக்கும், சொல்கிறதும் புரியல, ஒன்றும் திடீர்னு போனாரு, பட்டு போயிடுச்சு அத்திமரம், மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகளை சிதறிக்கப்படும்ன்றாரு. இவர் எப்போ மேய்ச்சிருப்பாரு? அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது அவங்க சொன்னதெல்லாம். ஆனால் அதனால தான் எழுதுறாரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஸோ புதுமை அப்படின்னாலே அந்த வினோதமான ஒரு விஷயம் நமக்கு இப்போ வருதுல சோதனைகள். அதாவது நம்ம நிறைய நேரம் சொல்கிறது உண்டு, பிரதர் நான் சும்மா இருந்த போதெல்லாம் ஒன்றும் வரலைங்க பிரதர், சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, சோதனை நிறையா வருது, நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பாடுகள்லாம் நான் பட வேண்டியதாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்கிறார் பேதுரு. நீங்கள் நித்திய ஜீவனை அடையணும்னா இதெல்லாம் இந்த வழியில் தான் நீங்கள் போய் ஆகணுன்றதை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அறிஞ்சு தான் சொல்கிறாரு. அந்த அக்கினி அதான் சிச்சைகள், நமக்கு வர அந்த சோதனைகள் போராட்டங்கள்லாம் இதுனா ஒரு வினோதமாக எனக்கு மட்டும் ஒரு வினோதமாக வருது பிரதர், யாருக்குமே இந்த மாதிரி வர மாட்டேன், எனக்கு மட்டும் ஒரு வினோதமாக வருது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஏதோ புதுமை என்று செய்யாதீங்க. வாசிங்க, கண்டினியூ. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஸோ இது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுதுதான் இதோட என்ன ஆகும்னா, முதல்ல அந்த மகிமை வெளிப்படும் போது நீங்கள் மகிமை அடைகிற நிலைமையில இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை என்ன பண்ண முடியும்னா, கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளில் நீங்களும் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படணும்னா முதல்ல பங்காளிகள் ஆகணும் அவரோட பாடுகளில், கரெக்டாக? ஸோ அதனால் நமக்கு பல்வேறு நேரங்களில் வீட்டுலேயும் சரி ஆஃபீஸில் உடல் ரீதியாகவும் சரி ஒரு மாதிரி வினோதமான அனுபவங்கள் நமக்கு வரும். ஆஃபீஸில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க, நமக்கு மட்டும் சிஸ்டம் பிளாக் ஆகிரும். திடீர்னு நமக்கு மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, திடீர்னு நமக்கு மட்டும், ரொம்ப சீப்பாக சொல்கிறேன், நமக்கு மட்டும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. நமக்கு மட்டும் என்ன ஆகும்னா நடக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் எல்லோரும் இந்த மைண்டில் வச்சுக்கணும்,
ஏதோ புதுமையாக உங்களுக்கு மட்டும் நடக்குது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நினச்சிடாதீங்க, தீயாதீங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை அடையக்கூடிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பார்க்குறோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள், இது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிரதர் எடுத்த பாடம் தான். அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு என்னென்னா, வில்லியம் டிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்கார் அப்படின்ட்டு. இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்த ஒரு புத்தகம் விநியோகம் பண்ணுவாங்களே, பிரிண்ட் பண்ணுவாங்களே, அந்த அச்சு இது வச்சுருந்துருக்காரு. ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை வந்து அப்போ வந்து ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா போப்பு மார்க்கெட்டு தான் இருந்துச்சு. வேதத்தை வந்து உள்ளே போட்டு பூட்டி வச்சுருவாங்க, பொதுமக்களாலாம் வாசிக்க முடியாது. அவங்க மட்டும் எடுத்து அவங்க தேவைப்படுறத சொல்லிட்டு திருப்பி உள்ள வச்சுருவாங்க. அது என்னன்னு, அதாவது அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேதத்தை மாற்றி வச்சுருந்தாங்க. இருண்ட காலம்னு பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணார்னா பைபிளை வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சடிக்க ஆரம்பித்தார். இவருக்கு வந்து கொஞ்சம் உள்ளே பேசி அந்த எப்படியோ ஒரு காப்பி வாங்கி அந்த காப்பியை வச்சு இவர் என்ன பண்ணாருன்னா அச்சடித்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, போப்பு மார்க்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் எத்தனை புக்கு அச்சடிக்கிறாரோ அத்தனை புக்கையும் நம்ம வாங்கிடலாம், வாங்கி எரிச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அதே மாதிரி அவரும் அடித்தார். அடித்த உடனே அதை அவங்க எல்லோரும் வாங்கி என்ன பண்ணாங்கன்னா எரிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு நல்ல லாபம், பயங்கரமான லாபம். ஏன்னா இவருக்கு என்ன விலை கேட்குறேன்னா அவங்களுக்கு அதை எரிக்கணும், நீ என்ன விலை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம், அந்த நிலைமையில் இருக்காங்க. அதனால் அப்படியே மறைமுகமாக போய் அந்த புக்கை எல்லாத்தையும் வாங்கிட்டு பைபிள் அடித்த பிரிண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் எரிச்சாச்சு, அப்பாடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு கிண்டலுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம், நல்ல. இப்போ இதை வச்சு அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சரி தேவன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நமக்கு இவ்வளோ காசு வந்துருச்சு, இப்போ கொஞ்சம் காசை வச்சே இவ்வளோ அடித்தோமே, இப்போ இவ்வளோ காசு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக அடிக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக அடித்து, இங்கே தானே எரிக்கிறீங்க, நான் பக்கத்து அனுப்புகிறேன்னு சொல்லி ஷிப்பில் வந்து அனுப்பிச்சார். ஷிப்புக்கு வந்துருச்சு. ஷிப்புக்கு வந்து மொத்தமாக இவர் தன்னுடைய சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அதில் அனுப்பிச்சார். ஷிப்புக்கு வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? என்ன சொல்ல வரேன், நம்ம என்னதான் சில நேரங்களில் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேவனுக்காக பண்ணுறோன்னு பண்ணால் கூட சில நேரம் தேவன் என்ன பண்ண மாட்டார், ஆய்த்து செய்ய மாட்டார். அதுக்கான காரணம் நமக்கு என்ன ஆகுது, எனக்கு சீரியஸாக ஏன் பண்ணாருன்னு இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. சரிங்களா? இது வந்து ரியலில் நடந்தது, நல்ல விஷயம் தானே. பைபிளை பிரிண்ட் பண்ணது நல்ல விஷயம் தானே. அவருக்கு அவ்வளோ லாபம் வந்தும் அவர் ஏதோ சொந்த வீடு கட்டினாரா? இல்லை. அவர் என்ன பண்ணார், திருப்பியும் பைபிள் அச்சடிக்கணும்னு சொல்லி தான் பைபிள் அச்சடித்து எல்லோரும் கொடுக்கணும்னு நினச்சிட்டா கொடுத்தார். ஆனால் அது என்னென்னு அடிப்படையில் இப்போ இருக்கு, போயிடுச்சு, அது கிடைக்கல. சொல்கிறேன், கடல்னா ஷிப்ரெக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கடலுக்குள்ளே தானே போயிருப்போம், எல்லாமே கார்கோலாம் அது எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நம்மளாக அனுமானிச்சுப்போம், தேவன் ஊழியம் இதுதான், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு அனுபவிச்சு நம்ம பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக தேவன் என்ன ட்ரை பண்ணாலும் அதை வாய்க்க மட்டும் செய்யவே மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ இது எதுக்கு இதாக இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணலாம், இட்லி ஷாவில் எல்லா வேலையும் செய்யலாம், சகோதரரை கூட்டிகிட்டு வர விஷயங்கள் செய்யலாம், சாப்பாடு போடுற விஷயங்கள் செய்யலாம். எல்லாமே செஞ்சாலும் உங்களுடைய சுய ரட்சிப்பு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம எது செஞ்சாலும் சகோதரர்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க. தேவனை அதை ஓப்பன் பண்ணுறாரு, கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க, இல்லை பெனிஃபிட் ஆகாமே போகலாம். ஆனால் இறுதியாக லாஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னு பார்க்குறோம். ஸோ ஏன் அது காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையாவது மாறலாம், ஸ்டாப் பண்ணலாம் தேவன். ஆனால் உங்களோட கேரக்டரை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை என்னவே பண்ண முடியாதுன்னா, யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது அப்படின்பா. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நானே சொல்கிறேன்னா, இப்போ இவர் இதை இவ்வளோ எடுத்து பிரிண்ட் பண்ணார்ல, உதாரணத்துக்கு பிரிண்ட் பண்ணுற இடத்துல அவங்க படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிரிண்ட் பண்ணுறதுன்னு கொடுத்தாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் மன்னா புக்கு கொடுக்குறேன், ஆனால் நான் படிக்கவே இல்லை. எப்படி? இதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வரேன், புரியுதா? எல்லாருக்கும் கொடுக்குறேன், தேவன் அதை ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காரு. ஐயோ இது சாத்தான் ஏதோ தடை பண்ணுறான் பிரதர், இல்லைப்பா நீ படி,
தேவனே நீங்கள் வந்து சாத்தான் என்னை தடை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு சக்தியை கொடுங்க, நான் வந்து எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும் போய் கொடுத்து நீ படிப்பா அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகாது, பிரயோஜனப்படாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சுய ரட்சிப்பு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னொரு ஒரு டீப்பான கான்செப்ட் தான் இது. ஹோப் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இதுவுமே ஒரு நூதனமான ஒரு அனுபவம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் சாப்டர் 4 4ஆம் அதிகாரம். வாசிக்க முடியுமான்னு தெரில, எடுத்து வச்சுக்கோங்க எதுக்கும், ஏன்னா பெரிய அதிகாரம். என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். இல்லை யாராவது தெரியுமா? 1 சாமுவேல் சாப்டர் 4 என்ன நடந்துச்சுன்னா, பெலிஸ்தியர்கள் கூட இஸ்ரேல் ஜனங்க போருக்கு போகிறாங்க. சரிங்களா? போன உடனே என்ன ஆகுதுன்னா நல்லா சண்டை, பயங்கரமான சண்டை. ஆனால் இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறா? சரி பரவாயில்ல, வாசிச்சிங்கன்னா சந்தோஷம் தான். அதான் பெலிஸ்தியர்கள் தான் என்ன ஆகிறாலும் ஜெயிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் ஒரு எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, 4000 பேர் நினைக்கிறேன், தெரில 4000 தான். 4000 பேர் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா சங்கரிக்கப்பட்டிருக்காங்க. எங்கே, யார் சைடில்? இஸ்ரேல் தேசம். கரெக்டுங்களா? இஸ்ரேல் தேசத்தில் வந்து 4000 பேர்கிட்ட வந்து சங்கரிக்கப்பட்டேன். இதை வந்து பார்த்துட்டு வந்த உடனே இவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணோம், உடனே யோசிக்கிறாங்க, ஏதாவது ஒரு நல்ல யோசனை வருமானு யோசிச்சுட்டு, உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, உடன்படிக்கை பெட்டி, இதை தூக்கிட்டு போவோம். ஏன்னா மோசெல்லாம் பண்ணியிருக்காரு, ஜோஷுவெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி என்ன பண்ணலாம், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகலாம். போனால் என்ன ஆயிடலாம்? இல்லை, இந்த படத்தை விட்டுருங்க. அந்த 1 சாமுவேல் சாப்டர் 4 தயவுசெய்து படிங்க எல்லாரும். தனிப்பட்ட முறையிலே பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனால் நம்ம என்ன ஆயிடுவோம், ஜெயிச்சிருவோம்னு சொல்ல ஒரு நம்பிக்கையோட உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் கேட்குறவங்க தான் சொல்லணும். சரி, அப்போ தான் உஷாரா. சரி, உடன்படிக்கை பெட்டியில் இருந்த பொருட்கள் என்ன? 2 கற்பலகைகள், ஆரோனின் புளித்தக்கோல், பொற்பாத்திரத்தில் மன்னா. சரி, திருப்பி சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். 2 கற்பலகைகள், மோசேயுடைய கற்பலகைகள் வந்து ஆரோனின் புளித்தக்கோல், பொற்பாத்திரத்தில் மன்னா. கரெக்டா? திருப்பி ஒரு சொல்லுங்கள். 2 கற்பலகைகள், ஆரோனின் பொற்பாத்திரத்தில் மன்னா. சரிங்களா? தெளிவாக இருக்கீங்களா? ஓகே. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். அவங்க சத்தத்தை கேட்டாலே பயங்கரமாக இருந்திருக்கு, பெலிஸ்தியர்லாம் நடுங்கியிருக்காங்க. அது அது அதை தூக்கினோடனே இவங்களுக்கு ஒரு பவர் வந்துருச்சு. தேவன் இப்போ நம்ம கூட இருக்காராம், எல்லாரையும் வீசுவோம் சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. 30,000 பேர் அவுட். 30,000 நினைக்கிறேன், அது வாசிக்கங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பெலிஸ்தியர் அடித்து துரத்திட்டாங்க. துரத்துனது மட்டும் பத்தாமல் உடன்படிக்கையே தூக்கிட்டாங்க. கரெக்டாக? உடன்படிக்கை பெட்டி அவங்கள்ட்ட போயிடுச்சு. பெலிஸ்தியர்கிட்ட அடி வாங்கிட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, யார் ரிட்டர்னு? ஒருத்தன் மட்டும் ஓடி வரான். யாரை? பெஞ்சமின் கோத்திரம் வாங்கி அவங்க மட்டும் என்ன வராங்கன்னா ஓடி வந்து ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க. இதில் செகண்ட் டைம் போனப்போ பினகாஸ், ஓப்னேம், பினகாஸ் எல்லாருமே என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களும் சங்கீகரிக்கப்படுறாங்க. அவருடைய மனைவி வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருப்பாங்க அந்த டைமில். அப்போ வந்து அந்த அவங்களோட பையனோட பேர் எதுக்கு அடையாளமாக, தேவன் எங்களோட விட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் அந்த பையனோட பேரோட மீனிங்காக இருக்கும். அந்த வசனம் கூட நீங்கள் வாசிச்சலாம், ஏன்னா டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அது ஃபுல்லாக போடல. பெரிய போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட மகிமை இஸ்ரேலை விட்டு போயிடுச்சுன்றதுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு மறுபடியும் கேட்குறேன். சரியா? இப்போ வந்து உடன்படிக்கை பெட்டி யார்கிட்ட இருக்கு? 2வது டைம் போயிட்டு வந்துட்டாங்க. யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா? ஆமாம் பிரதர், உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க, வச்சுருக்கீங்கன்றீங்களா? பெலிஸ்தியர்கிட்ட இருக்கு. கரெக்டா? ஏன்னா இப்போ செகண்ட் டைம் என்ன ஆயிட்டாங்க, போய் தோத்துட்டாங்க. போனதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி அங்கேயே விட்டுவாங்க, அவங்ககிட்ட எடுத்துட்டாங்க. என்ன நினச்சிட்டாங்க, தேவனை ஒரு மேஜிக் மேன் மாதிரி நினச்சிட்டாங்க. பெட்டியை தூக்கிட்டு போனால் ஜெயிச்சிடலாம், பெட்டி இருந்தால் தேவன் இருப்பார் நம்ம கூட அப்படின்னு என்ன நினச்சிட்டாங்கன்னா
இவங்க எல்லாரும் நினச்சிட்டு என்ன பண்ணாங்க, இது மாதிரி தான் சில நேரங்களில் நம்மளுமே ஏதோ ஒரு ஒரு நபர் மேலேயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பணபலத்து மேலேயோ ஏதோ ஒரு மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு பார்த்துக்கலாம் அவன் கூட எல்லாம் போயிடும், அதுவும் போயிடும் சேர்ந்து. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நமக்கு லைஃப்பில் நடக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க கையில் என்ன இல்லை அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டின்றது தேவ பிரசனம். தேவ பிரசனம் அவங்ககிட்ட என்னங்கன்னா இப்போ இல்லை. எத்தனை நாள் இல்லை? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிங்க. கரெக்டுங்களா? எத்தனை நாள் இல்லை? எத்தனை மாதம் இல்லை? 7 மாதம் அவங்ககிட்ட என்ன இல்லை? இப்போ உடன்படிக்கை பெட்டி இல்லை. கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. இப்போ 3 பொருள் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி கொடுத்துட்டாங்க. திருப்பி அவங்கக்கிட்ட வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 7 மாதம் ஆச்சு. கரெக்டுங்களா? இதுலேருந்து என்ன சொல்ல போகிறேன், இது வந்து பார்க்க ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். ஏன் வினோதமாக இருக்குன்னா, உடன்படிக்கை பெட்டியே நல்ல விஷயந்தான். தேவன் பிரச்சனை, ஏன்னா நிறைய டைம் வந்து தேவனுடைய பிரச்சனை முன்னாடி போகும்போது இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இப்பயும் கொண்டு போனால் ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் தோற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்துச்சு. அதுலேயும் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டியும் விட்டுட்டு வந்துட்டாங்களே, இன்னொருத்தர் புரஜாதி கையில் போயிடுச்சே அப்படின்ற ஒரு கேள்வியும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் உடன்படிக்கை பெட்டி திரும்ப அவங்க கைக்கு வந்துச்சுல, அப்போ என்ன இருந்துச்சு? அதில் என்ன இருந்திருக்கணும் சொல்லுங்கள். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு? என்னது? அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? சரி, ஓகே. எதை எடுத்துக்கிட்டாங்க? 3 பொருள் எடுத்துட்டாங்க, பெட்டியை மட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது ஒன்றே ஒன்று தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆரோவின் துளித்த கோலும் இல்லை, பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்ன இல்லைன்னா அவங்ககிட்ட அந்த பெட்டியில் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. என்னது? கற்பலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. எத்தனை மாதம் அவங்ககிட்ட இல்லை? 7 மாதம். இதுலேருந்து என்ன நம்ம பார்க்கலான்னா, ஆரோனின் துளித்த கோல் எதுக்கு அடையாளமாக இருக்கு? ஆசாரிய ஊழியம். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு தான் அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஆரோன் வந்து ஆசாரியனை குறிக்கிறார்ல, ஹை பிரீஸ்ட். ஸோ அந்த ஊழியம் வந்து யாரை விட்டு போயிடுச்சு? இப்போ சபைன்ற வாய்ப்பு யாரை விட்டு போயிடுச்சு? போயிடுச்சு. 2வது பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியாமை, அதாவது அழிக்கவே முடியாத அந்த நிலைமை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. என்னது? நியாயப்பிரமாணம். அதுவும் அந்த நியாயப்பிரமாணன்றதை விட புதிய உடன்படிக்கை, அது மட்டும்தான் அவங்க கையில் இருந்துச்சு. இது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த 7 எதை குறிக்கும்? இப்போதான் இன்னொரு பேரல் காட்டினேன், காயினை வச்சு 7ன்னு வச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ எப்படி அவங்க வந்து அந்த 3 விஷயமும் அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை போய் சண்டைக்கு போய் தோற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த 7000 வருஷம் 7 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் புது உடன்படிக்கை மட்டும்தான் அவங்க கைக்கு வருது. அந்த 2 விஷயத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. யார்கிட்ட இழந்துட்டாங்க? நம்மகிட்ட இழந்துட்டாங்க. பார்க்கணும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாகி விடப்படும்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு தேவனுடைய பிரசனம் போயிடுச்சு. 7 மந்த்ஸ். கரெக்டுங்களா? 7 மந்த்ஸாக அவங்ககிட்ட தேவனுடைய பிரசனமே இல்லை. அப்போனா இப்போ அவங்களோட இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவனுடைய பிரச்சனை இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? எப்போ தான் அவங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் பூமியில் கண்ணுத்திரை ராஜ்யம் வரும்பொழுது தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுது. புரியுதா? அந்த கற்பலையோ அதுதான் அடையாளம். புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுது. அந்த புதிய உடன்படிக்கையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வருது. ஆனால் அவங்க முன்னாடி இருந்த அந்த 2 விஷயத்தையுமே இழந்துட்டாங்க. அது எப்போனா 1ஆம் கால சபையிலே இழந்துட்டாங்க. 1ஆம் கால சபை கிறிஸ்து வந்தப்பே அவங்க இழந்துட்டாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அது யூதர்களுக்குன்னு இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? யூதர் என்னும் கிரேக்க நுண்ணிலை ஆணுன்னு பெண்ணில்னு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இறுதியாக திருப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரும் பொழுது வெறும் கற்பறைகள் ஆகிய புதிய உடன்படிக்கை மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகப்படுதுன்னா கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ இதுவுமே ஒரு ஒரு வினோதமான ஒரு அனுபவமாக நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போகிறேன். 1 ராஜாக்கள் 8:9 இந்த இதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது. திருப்பி வரும்போது என்ன மட்டும் தான் இருந்துச்சு? 2 கற்பலகைகள் மட்டும்தான் இருந்துச்சுன்றதுக்கான வசனம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இத்தனை விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துலேயும் நமக்கு என்ன புரியுதுன்னா, தேவன் செய்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றைக்குமே என்ன ஆகாது, புரியவே புரியாது. சீரியஸாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். தேவன் ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் பண்ணுறான்னா, இந்த பூமி நவுறதும் சரி, அநியாயம் ஜெயிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல நிறைய நேரங்களில் உலகத்தில், அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். எண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் தேவனோட நீதி தான் ஸ்தாபிக்கப்படும். அதே மாதிரி தேவனுடைய அன்பு தான் அங்கே விளங்கும். சில நேரங்களில் தேவன் அன்பே இல்லை. இப்போ ஏன் தேவன் தீமையை அனுபவித்தார் அப்படிலாம் பார்க்குறோம்ல, அதில் பார்க்கும்போது கூட நம்மளோட பார்வைக்கு இங்கே மட்டும் தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அதுக்கு தேவன் திட்டம் போட்டது எங்கேயோ போட்டிருப்பார். காயின் ஆபேலில் எடுக்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம என்ன பண்ண முடியுது, சபைக்கு கம்பேர் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்க சண்டைக்கு போய் அங்கே தோத்துட்டு வந்த விஷயத்தை வச்சு இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியுது, இஸ்ரேல் ஜனங்க இப்போ இருக்கிற நிலைமையை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி இப்போ அகதிகளாக தான் இருந்தாங்க, காயினோட வம்சம் எப்படி இருந்துச்சோ அதே போல் அவங்களும் அகதிகளாக இருந்தாங்க பார்த்தோம். அதே மாதிரி இங்கே அந்த போரில் தோற்றதுக்கப்புறம் அந்த 7 மாதங்கள் அவங்களுக்கு தேவனுடைய பிரச்சனமே இல்லாத மாதிரி இப்பயுமே அவங்களோட தேவனுடைய பிரச்சனம் இல்லை அவங்கள்ட்ட. அவங்களுக்கு எப்போ தான் வரும்னா, புதிய உடன்படிக்கை பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும் பார்க்க. நம்ம என்ன உடன்படிக்கையில் வரும்? என்ன கவர்னன்ட்டு நம்ம சரி ஓகே சரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பட் நான் சொன்னதுன்னா அந்த உடன்படிக்கை சப்ஜெக்ட் சரி வரும் வாரங்களில் வேணால் பார்க்கலாம். நம்ம சாரா உடன்படிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா வரும். ஸோ அது ஏன் அப்படின்றதுலாம் இப்போ எடுக்க டைம் இல்லை. நம்ம வரும் வாரங்கள் சுத்தமாக இருந்தால் பார்க்கலாம். வாசிங்க சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஸோ உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குன்ற சிந்தனையோடு, ஏன்னா சின்ன ஒரு மரத்தை வச்சே அத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஒரு ஜனங்களுடைய நடத்துதல் எப்படி இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா ஃப்யூச்சரில் நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தவே இல்லைனாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு அந்த டிண்டல் அந்த பிரதருக்கு இப்போ வரைக்கும் அந்த கடல்லையே போச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், நன்மையாக தான் கண்டிப்பாக இருக்கும். அவர் கடலில் அங்கே போனதுனால நமக்கு பைபிளே கிடைக்காம போயிடுச்சா? இல்லை, எப்பயுமே படிச்சுட்டு தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம், அதனால் அது வந்தால் ஏதோ ஒரு பாதகம் இருந்ததுனால கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவன் அதை அனுபவிச்சிருப்பாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மைண்ட் செட்டோட நம்ம வாழ்க்கையில் எதை தேவன் அனுபவிச்சாலுமே அதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டோட என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய வரும் வாரங்களில் கிறிஸ்துவின் சாயலை அடைய மேலும் மேலும் பலப்படுவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி போன மாதம் கேட்டிருந்தேன். கேள்வி ஞாபகப்படுத்த முடியுமா யாராவது? கேள்வி ஞாபகம், கேள்வியை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா 3 கேள்வி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இருங்க 3 கேள்வி, அதான் சிஸ்டர் முடிக்கிறாங்க. 3 கேள்வியை ஒழுங்காக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்க மாட்டேன். லோகோஸ் என்றால் யார்? மிகாயேல் என்றால் ஓகே, இதுதான் கேள்வி கரெக்டாக. அப்போ நீங்கள் 3 பேர் பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் மற்ற பிரதர்ஸ் தான் சொல்லுவேன். அதுதான் சொன்னேன், கேள்வியை நீங்கள் ஒழுங்காக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அது லோகோஸ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். வேற யாரு? அப்புறம் இது எல்லாருமே தான் அப்படின்றதுக்கு வேதத்திலிருந்து பார்த்தீங்களா? ஏன்னா போன டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒரு சகோதரர் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி 1 மாதம் டைம் இருக்குது பிரதர், நாங்கள் படிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க. படிச்சுட்டு வந்துட்டீங்களா? அதுதான் இது 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 நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. இது சின்ன கேள்வி தான். இது
கரெக்டாக? அடுத்த மாதம் வந்துருச்சு, நம்ம ஒன்றுமே என்ன பண்ணல, படிக்கல. இதுக்கு இது பார்க்கலாமா இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாமா? இப்பயே பார்க்கலாமா? இல்லை, நீங்கள் சகோதரிகள் பதில் தெரிஞ்சால் தனியாக என்கிட்ட சொல்லிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த டைம் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? சரி, கேள்வி சொல்லுங்கள் சகோதரர்கள். இல்லை யாராவது இப்பயே வச்சுக்கலாம்னா சொல்லுங்கள், இல்லைன்னா அப்புறம் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். மூணு கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள். இதே வந்து வேதவாசனம் வந்து யோகாங்க சொல்லி வெளிப்படுத்து தானியங்களே 1 சொன்னாங்க தூதரை பற்றி. ஓகே. அதான் படிக்கிறது. படிக்கணுமா? இனிமேல் தான் படிக்கணும். சரி, ஓகே. சரி, இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து படிச்சுருங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம டைம் கேட்க வேணாம். ஏன்னா ஒரு மாதன்றது ரொம்ப அதிகம். ஆனால் இந்த டைம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் அடுத்த டைம் வந்து தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. சப்போஸ் இதுதான் பதில்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபோனில் கூட சொல்லிடுங்க, சரிங்களா? இது வந்து ஒரு முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, அதனால் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் வந்து படிக்க ட்ரை பண்ணுவோம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள்.